ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் முகில்ஸ் வேர்ல்ட் ஸ்கோப். எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் திருச்செந்தூர் தாங்க. மதுரை டு திருச்செந்தூர், மதுரையிலேருந்து நாங்கள் எப்படி திருச்செந்தூருக்கு போனோம் அப்படின்றதெல்லாம் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி யாராவது மதுரை டு திருச்செந்தூர் போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அது நெக்ஸ்ட்டு வந்து சாமியை வந்து வேகமாக ஒரு 2.5 ஹவர்ஸில் நாங்கள் பார்த்தோம். அதுவும் எப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன். மெயினாக நாங்கள் போனது எதுக்குன்னா, சின்ன குட்டிக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு தான். ரொம்ப நாளாக எங்கே போகிறது, திருச்செந்தூரா பழமுதிர் சோலையா அப்படின்ற ஒரு பிளான்லேயே இருந்தோம். திருப்பதியா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்லேயே இருந்தோம். சடனாக கிளம்புனது தான். 10:30 சின்னவருக்கு மொட்டை எடுத்துகிட்டு அப்படியே கடல்லையும் குளிச்சுட்டு நாளிக்கிணறுலையும் குளிச்சுட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி டு திருச்செந்தூர். ஆனால் நம்ம இப்போ 11 o'clock ஏறுறதுனால ஃபுட்டோ வாட்டர் பாட்டிலோ எந்த இதுவுமே வராது. நம்ம தான் வந்து போகிற அந்த ட்ரெயின் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் ஸ்டேஷன்லேயே வாங்கிட்டு ஏறிடுங்க. ஏன்னா நம்ம போக திருநெல்வேலியில் தான் சாப்பாடே கிடைக்குது. சாப்பாடுனா அதுவுமே ஸ்நாக்ஸ் தான் வந்தது, உங்களுக்கு ஃபுட்டை வரல. அங்கே ரீச் ஆகும்போதும் பார்த்தீங்கன்னா 3:30 ரீச் ஆகுது. அங்கேயும் ஃபுட் அவ்வளோவா அவைலபிள் இல்லை. அதனால் நீங்கள் இந்த ட்ரெயின் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் சாப்பாடு எடுத்துக்கோங்க. அங்கே போயிட்டு நாளிக்கிணறு குளிச்சுட்டு நாங்கள் குளிக்க போகிற டைம் பார்த்திங்கன்னா 6:47க்கு நான் கரெக்டாக நாளிக்கிணறு குளித்து மேலே ஏறிட்டோம். மேலே ஏறும்போது எங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. என்னென்னா 9:30க்கு வந்து நட சாத்திடுவோம், 100 டிக்கெட்டும் அப்புறம் ஃப்ரீ தரிசனம் வந்து 7 o'clock க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லவுமே நாங்கள் கரெக்டாக அந்த டயத்துக்கு உள்ளே நுழைஞ்சிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் நாளிக்கிணறு இதெல்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு சாப்பிட்டு தான் சாமி பார்க்கணுன்னு இருந்தோம். இது எங்களுக்கு டிலே ஆகவுமே சரி வேண்டாம் அப்படின்ட்டு டக்குன்னு நாங்கள் இப்படியே கிளம்பிட்டோம். ஒரு அது என்னது நாளிக்கிணறு குளிச்சுட்டு டேரெக்டாகவே நாங்கள் போயிட்டோம். இந்த அளவுக்கு தான் ரஷ் இருந்தது. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து பிரேக் எடுத்து ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி அப்படின்லாம் உள்ளே அனுப்பாமல் மூவ் ஆகிக்கிட்டே இருந்தது. இந்த டைம் போங்க, சூப்பராக ஒரு 2.5 ஹவர்ஸில் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். நம்ம கூண்டுக்குள்ளேயோ இல்லை அங்கங்கே வந்து வெயிட் பண்ணியோ பார்க்க தேவையே இல்லை. கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க 7 o'clock வந்து அந்த பொது தரிசனமும் 100 தரிசனமும் க்ளோஸ் பண்ண போகிறோன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் வந்து நீங்கள் அந்த க்யூவில் போங்க. நாங்கள் போனதுமே 100 டிக்கெட் தான். 7 o'clock க்ளோஸ் பண்ணுற டயத்தில் நம்ம உள்ளே போனோம்னா ஃப்ரீயாக சூப்பராக, அதாவது ரெஸ்ட் எடுக்காமல், அதாவது அங்கங்கே பிரேக் பண்ணாமல் நம்ம மூவ் ஆகிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 2.5 ஹவர்ஸில் நாங்கள் சாமி பார்த்துட்டு வீட்டுக்கே ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். இன்னொன்று வந்து நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராக போயிட்டு ரூமெல்லாம் புக் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ரூமுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சாப்பிட்டுட்டு உள்ளே போங்க. ஏன்னா ரிட்டன் வந்து நாங்கள் 9:30 வந்துட்டு ரூமில் ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிவிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஹோட்டலில் எல்லாமே ரஷ்ஷு. அதே மாதிரி தோசை மட்டும்தான் அவைலபிள். இந்த மாதிரி சாதம், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஃப்ரைட் ரைஸுமே ரொம்பலாம் எல்லாருக்குமே கிடைக்கல. தோசை ஒன்லி அவைலபிள்னாங்க. அதுவுமே லேட்டாச்சு. அதனால் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு உள்ள தரிசனத்துக்கு போங்க. ஃபுட்டுமே அவங்களையும் சொல்ல முடியாது, நிறைய கூட்டம் ரஷ் வந்துக்கிட்டே இருந்ததுனால ப்ரிப்பேர் பண்ண முடியலை அப்படின்லாம் சொல்லலாம். அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. தோசைக்கே வந்து க்யூ நின்றுக்கிட்டே இருந்தது. அதனால் சாப்பிட்டுட்டு நீங்கள் அந்த 7 மணிக்கு நீங்கள் கவுண்டருக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 2.5 ஹவர்ஸில் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். வந்தோடனே எங்கள் ஆள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கார் பாருங்கள், குல்ஃபி.
பிளான் பண்ணது நைட்டும் சாமி பார்த்துட்டு காலையில் ஏர்லியராக போய் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து நான் 5:30க்கு போய் சாமி க்யூ இருக்கா என்ன எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலான்ட்டு போனால் அங்கே 3 o'clock 2 o'clockலேருந்தே க்யூ நின்றுட்டு இருந்தது. இதுக்கு மேலேயும் முடியாது அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே வெளியில் வந்துட்டோம். அப்படியே திருப்பி வந்து பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். அழகாக மயில் கோபுரம் பக்கத்தில் இருந்துச்சு. அதை பார்த்து குட்டீஸுங்க மயில்னு இருந்தாங்க. பார்த்துட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த சன்ரைஸ் இதுங்கெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. செம்ம ரஷ் அன்னைக்கு ஃபுல்லாக. ஏன்னா அன்றைக்கி வந்து அந்த அமாவாசைன்றதுனால அந்த தர்ப்பணம் இதுங்க கொடுக்குறதுக்கு இன்னுமே கடலுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. பாருங்களேன், சன்ரைஸ் சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக கன்னியாகுமரி போய் தான் சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது. ஆனால் என்னால் சன்ரைஸ் இன்னும் வந்து கன்னியாகுமரியில் போய் பார்க்கல. ஆனால் இங்கே பார்த்துட்டேன். யாருக்கெல்லாம் கன்னியாகுமரி போய் பார்க்கணும் பார்த்துருக்கீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மொட்டை பாஸ் பாருங்கள் எப்படி இருக்காருன்னு. மிளகா இருக்குடி. சன்ரைஸ்க்கு நேராக வச்சு எடுங்க அப்படின்னு அவர் ஒரு சைடில் நின்று சன்ரைஸ் ஒரு சைடில் இருக்குது அப்படி எடுத்துகிட்டு இருந்தார். இது யாரெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் அதை வந்து உணர்ந்திருக்கேன். ஏன்னா நான் சென்னையில் இருந்தப்போ ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் ஒரு ப்ரெஷராக இருந்துச்சுன்னா நேராக பெசன்ட் நகர் பீச் போயிடுவோம். வேறு எங்கேயும் இல்லை, பெசன்ட் நகர் பீச் போயிட்டு உட்காந்தோம்னா அந்த அலை சவுண்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ ப்ரெஷராக இருந்தாலுமே அது அப்படியே தூள் ஆயிரும். இந்த மாதிரி யாரெல்லாம் உணர்ந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதை முடிச்சுட்டு நேராக நாங்கள் வந்து அன்னதானத்துக்கு போயாச்சு. சூப்பர் நீட் அண்ட் க்ளீனாக இருந்ததுங்க. திருப்பதியில் தான் இந்த செட்டப் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த கோயிலில் தான் பார்க்குறேன். வேறு கோயிலில் இருக்கான்னு எனக்கு தெரியலை. அவ்வளோ நீட்டாக இருந்தது. சாப்பாடு பரிமாறுறது, அந்த துடைக்கிறது, அவங்க வந்து அவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. கீழே பார்த்திங்கன்னா எந்த சாதமோ தண்ணியே இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அன்றைக்கி வந்து பொங்கல், சாம்பார், தேங்காய் சட்னி இதுதான் எங்களுக்கு கிடச்சிருந்தது. ஃபுல் டேயுமே இருக்கும்னு நினைக்கிறேன் அன்னதானம். அப்புறம் வெளியில் வந்தோடனே இந்த பட்டை போடணும் அப்படின்னு வேல் போடணுன்னு ஆசை. என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் நெத்திக்கு போடு, அதான் சூப்பராக இருக்கும் அப்படின்னாரா. அந்த அக்கா ஃபுல் நெத்திக்கு வேணுமாப்பா அப்படின்னாங்க. அழகாக போட்டு விட்டுருந்தாங்க. அப்புறம் ரிட்டனும் நாங்கள் வந்து ட்ரெயின் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ரிட்டன் எப்படின்னா எங்களுக்கு வந்து 12:30க்கு வந்து ட்ரெயின் இருந்துச்சு. நாங்கள் 11 o'clock கிளம்புவோம் ரூமை விட்டு அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பார்த்தா அங்கே வந்து 8:30க்கே அந்த ட்ரெயின் வந்துருமா. ட்ரெயின் வந்து 9:30க்கு எல்லாம் க்ளீன் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அந்த ட்ரெயினும் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் டு அகெயின் பொள்ளாச்சிக்கு தான் போகுது.
பார்த்தா 9:30க்கே எல்லாருமே ஏறி உட்காந்துட்டாங்க, ஃபுல்லாகிருச்சு. நீங்கள் ரிட்டனும் நீங்கள் ட்ரெயின் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் ட்ரை பண்ணலாம். சாமி நைட் பார்த்துட்டு நீங்கள் உடனே அந்த ட்ரெயினுக்கு ரீச் ஆனீங்கன்னா உங்களுக்கு நல்ல சீட் கிடைக்கும். ரிட்டன் வரும்போது எல்லாமே வந்துச்சு, ஸ்நாக்ஸு ஃபுட்டு எல்லாமே வந்துச்சு. அப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த பசங்களுக்கு டாய் ஆசையாக வாங்கி கொடுத்தா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஒரே உதவைங்க முடிஞ்சு. எங்களுக்கு ட்ரெயினில் சீட் கிடைக்கல, கீழே தான் உட்காந்துருந்தோம். அந்த சின்ன குட்டி பாருங்கள், எல்லோரு கூடயும் போய் சேட்டை பண்ணிவிட்டு எல்லோரு கூடயும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சு. ஓகேங்க, இந்த விலாக் இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.